கண்டிப்பா மேடம். பொதுவா பாருங்க, சிம்ம ராசிக்கு ராசி அதிபன் சூரியன் மேடம். சூரியனுக்கு செவ்வாய் பகவான் நட்பா, பகையா அப்டின்னா நல்ல ஃப்ரெண்ட் அப்டின்னு சொல்லிக்கலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா மேடம், இந்த 11ஆம் பாவம் அப்டின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட வருமானம், செய்யக்கூடிய தொழில்ல ஏற்படக்கூடிய லாபம், அத குறிக்கக்கூடிய பாவம் மேடம். நம்மளுடைய அ திருமணம் கடந்த ஒரு உறவு, இது 8ஆம் பாவத்தையும் வச்சு சொல்லுவாங்க, 11ஆம் பாவத்தையும் வச்சு சொல்லுவாங்க. வேலை செய்ற இடத்துல இவங்கள ரொம்ப கார்னர் பண்றாங்க, ரொம்ப டிகிரேட் பண்றாங்க, ரொம்ப டார்கெட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சிம்மராசி அன்பர்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்க. தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் எனக்கும் சொன்னாங்க, மேடமோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அதுக்கு முதற்கண் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூம்மா. இன்னைக்கான டாபிக் மேம், செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி இப்போ ஒரு 48 நாள் ஒரு லாங் பீரியட்ல தான் வருது. ஸோ இந்த 48 நாள் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன, இவங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும், அந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா. முதல்ல செவ்வாய் பயிற்சின்னு என்ன ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இந்த செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீர தீர பராக்கிரம குணாதிசயங்கள் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாலும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க, செவ்வாய் உச்சம் அடைஞ்சவங்க, அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரில் வேற மாதிரி இருக்கும். நான் சிங்கம் மாதிரி உட்காருவேன் அப்படின்றது தான் செவ்வாயினோட கேரக்டர். அதே மாதிரி அடங்க மறு அப்படின்றது செவ்வாயினோட கேரக்டர். நான் பாட்டு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னை லைட்டாக சீன்ன அப்படின்னா கூட பெரிய நான் பார்த்தீங்கன்னா 5 தலை பாம்பு மாதிரி படம் எடுப்பேன் அப்படின்றதும் செவ்வாயினோட கேரக்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் செவ்வாய் அப்படின்னாலே கோவம் வரும், டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாயினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது மேடம். நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சு முடிச்சுடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் செவ்வாய் பகவானுக்கு இருக்க தான் செய்யுதுங்க மேடம். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 48 நாட்கள் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் அவருக்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். ஆக மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி சாதகமா பாதகமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த மாதிரி சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. பாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளும் இருக்க தான் செய்யுது. அப்படி பாதகமான பலன் அப்படின்னா அதை என்ன பண்ணா செவ்வாய் பகவான் பிரீத்தி ஆவார், அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த பதிவுல சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. செவ்வாய் பயிற்சினா என்ன, எப்ப செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாரு அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா செவ்வாய் பயிற்சியோட அந்த பலாபலன்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் 48 நாள் சொல்லியிருக்கீங்க நீங்க. ஸோ இந்த 48 டேஸ் அவங்க லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சிம்ம ராசிக்காக சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். பொதுவாக பாருங்க, சிம்ம ராசிக்கு ராசி அதிபன் சூரியன் மேடம். சூரியனுக்கு செவ்வாய் பகவான் நட்பா பகையா அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நண்பன் வீடு அப்படின்னும் போது நம்ம தெரியாதவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு 100 ரூபாய்க்கு ஏதோ வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நண்பன் வீடு அப்படின்ற பட்சத்தில் பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட வருமானம், செய்யக்கூடிய தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம், அதை குறிக்கக்கூடிய பாவம் மேடம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்
நம்மளோட நண்பர்கள் வட்டம் அவங்கள குறிக்கக்கூடிய பாவம். அதே மாதிரி நம்மளோட ஆசை நிறைவேறுதல். நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்ப்பா, அது நிறைவேறுமா அப்படின்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆசை நிறைவேறுதல் அப்படின்றது குறிக்கக்கூடிய பாவம். அதுக்கும் மேலே இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம அலசி ஆராயிரோம் அப்படின்னா நம்மளுடைய திருமணம் கடந்த ஒரு உறவு. இது 8ஆம் பாவத்தையும் வச்சு சொல்லுவாங்க, 11ஆம் பாவத்தையும் வச்சு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி சில விஷயங்களையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் வந்து பாருங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டி அப்படின்ற ஒரு உறவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் குறிக்கக்கூடிய பாவம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்மளுடைய ஃபுல் ஃப்ளெட்ஜ் எஃபர்ட் அப்படின்றத போடுவோம். சிம்மம் கொஞ்ச நாளாக உங்களுக்கு பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம் பிரச்சனையே எதில் இருக்குது அப்படின்னா தொழிலில் தான் இருக்குது. எந்த தொழில் நான் பாட்டுன்னு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய இன்வெஸ்டர்லாம் வந்தாங்க, நீங்கள் வந்து இந்த தொழில் செய்யுங்க, நீங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பராக செய்கிறீங்க, அதனால் நாங்கள்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நீங்கள் அதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி, நல்ல நண்பர்கள் தானே, ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு நான் தொழிலை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி அது சில காம்ப்ளிகேஷன்ஸ், அஷ்டமத்து சனி இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஆளுங்களோட பஞ்சாயத்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு குவாரி தொழில் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் இருக்க ஆளுங்களோட பஞ்சாயத்து இருக்குது, பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்றவங்களோட சில பஞ்சாயத்து இருக்குது. அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் போட்டதில் என்னால் முதல்ல எடுக்க முடியல. இப்போ இவங்களாம் என்னன்றாங்க, நான் உன்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், ஏன் நீ முதல் கொடுக்க மாட்டேன், என்னோட நான் வந்து லாபத்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி லாபம் கொடுக்கல, நீ முதல்ல திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிஞ்சு. அதனால் சிம்மத்துக்கு கொஞ்ச நாள் அஃபிஷியலி மன உளைச்சல் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக இந்த மாதிரி சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. வேலை செய்கிற இடத்துல இவங்கள ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க, ரொம்ப டிக்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சிம்மராசி அன்பர்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்க. இப்போ லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்திருக்கா, கவலையே படாதீங்க, நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தை அடிச்சிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மை. நம்மளோட திறமைக்கு ஈக்குவல் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது உண்மை. பொதுவாகவே வந்து பாருங்கள், நான் புலிப்பா, என் கூட யார் என்னை கம்பேர் பண்ணாலும் எலி கூட என்னை கம்பேர் பண்ணது, புலி கூட கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் உண்மை. ஆக உங்களோட தனித்துவம் வாய்ந்த அந்த ஒரு சிறப்பு மிக்க உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக போட்டு ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது சம்பாதிக்க போகிறீங்க. எங்களுக்கு பெருத்த லாபம்லாம் வேண்டாங்க, நாங்கள் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் மேடம் இவங்களுக்கு நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்குது. அப்போ இவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ் எஃபர்ட் அப்படின்னு போட்டால் ஒரு நல்ல லாபம், நல்ல வருமானம் அப்படின்றது வந்துடும். நேர்த்தியான தொழிலுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்படின்னா தொழில் சார்ந்து இவங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குது, அத்துணை ஆசையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். நம்ம என்ன செய்யணும், சிம்மத்தில் பிறந்துட்டோமா ஓடுறீங்க அப்படின்னா டெஸ்டினி அடைஞ்சிடுவீங்க, கவலையப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் இதில் நெகட்டிவும் இருக்குது, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. மைனஸ் இதில் என்ன, ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல நண்பர்கள் கூட நமக்கு பகையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அவங்க சம்மந்தமே இல்லாமல் பகையாகிறாங்க, நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், யார் மேலே இருக்க கோவத்தையும் கொண்டு வந்து யார் மேலேயோ காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் எல்லா காலகட்டத்திலையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க, அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் கோவத்தை காமிப்பேன். அதனால் அவங்களுக்கும் எனக்கும் ஒரு விதமான மனஸ்தாபம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளினுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி குறையும், நான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டேன், பேசிட்டேன், கத்திட்டேன் அப்படின்னா குறையும். நான் ரியாக்ட் பண்ணல, பேசலை, நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கே கற்றுக்கோங்க, ஓகேங்களா. எனக்கு வந்து உள்ளதை உள்ளபடியே பேசும் கண்ணாடி மாதிரி வாழ்ந்தெல்லாம் அந்த காலம்லாம் மாறிடுச்சு, அந்த காலம்லாம் போச்சு, நம்ம அப்படியே கூட இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயத்தை கற்றுக்கோங்க, அமைதியாக இருக்கிறது அப்படின்றத கற்றுக்கோங்க, ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத கற்றுக்கோங்க. நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தியாக மாற மாட்டேன், பிரச்சனை இல்லை. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் மாறணுன்ற அவசியம் இல்லை, அமைதியாக இருந்தால் போதும், இக்னோர் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேடம் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் இவங்க கற்றுக்குனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம், இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் மேடம் சொல்லணும். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். சிம்மராசி வந்து கொஞ்சம் பொறுமை தேவை, நிதானம் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, அப்படின்னா என்ன சம்பவம்? நண்பர்கள் பகைவர் ஆவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க மூலமா நடக்குமா இல்ல வேற ஏதாவது நடக்க போகுதா? கவனமாக இருக்கணும் அப்படின்னா நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் மேடம். அதே மாதிரி இவங்களோட முயற்சியினால் தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும். இதை தான் நம்ம வந்து சம்பவமாக எடுத்துக்கணும். பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் மேடம். சூப்பர் மேம்.
தொழில்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சிம்ம ராசிக்கு. அதுதான் இவங்களுக்கு நடக்க போற சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சம்பவம் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம நெகட்டிவா எடுக்க வேண்டாம். அதுலயே எவ்வளவோ பாசிட்டிவ் இல்லையா? சோ இந்த ராசிக்கு பாசிட்டிவா நடக்க போகிற அந்த சம்பவத்தை வச்சு இவங்க சந்தோஷம் அடையட்டும். நல்ல தகவல் மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.